அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா எங்களை தாக்க போகிறாங்க அப்படின்னு இன்னொரு போரிக்கு ரெடி ஆகிறது அப்படின்னு சொல்லி கதறி இருக்காங்க பாகிஸ்தான் அதிபர். இதில் என்ன மாதிரியான விளைவுகள் வரப்போகிறது, இதனுடைய பின்னணி நிலவரம் என்ன, இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாகிஸ்தானுடன் இந்தியா மற்றொரு போருக்கு தயாராகி வரதா பாகிஸ்தான் அதிபர் ஆசிஃப் அலி சர்தாரி தெரிவித்திருக்காரு. பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் எப்போதும் தயாராக இருக்கிறதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த பேச்சில் அவர் மத்திய கிழக்கில் நிலவக்கூடிய மோதல் தொடர்பாகவும் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த ஆண்டு மோதல் ஏற்பட்டிருந்துச்சுங்க. அது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் சரணடைந்தாங்க. வெறும் சில நாட்களில் நீடித்த அந்த போரில் இந்தியா மிக மோசமான இழப்புகளை எதிர்கொண்டிருந்தது. அதே நேரம் இதற்கிடையே பாகிஸ்தானுடன் இந்தியா மற்றொரு போருக்கு தயாராகி வருவதாகவும் அந்நாட்டின் அதிபர் ஆசிஃப் அலி சர்தாரி தெரிவித்திருந்தார். போர் சூழலை தவிர்த்து இந்தியா பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு அவர் அழைப்பும் விடுத்திருந்தார். இந்த கருத்துக்களை சர்தாரி பாகிஸ்தான் நாடாளுமன்றத்திலையும் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அவர் மேலும் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியா இன்னொரு போருக்கு தயாராவதாக அதன் தலைவர்கள் சொல்றாங்க. பிராந்திய அமைதியின் வாழ்நாள் ஆதரவாளனாக நான் இதை ஆதரிக்க மாட்டேன். பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் திறந்தே இருக்கிறது. போரை தவிர்த்து அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைக்கு வாருங்க. இதுவே பிராந்திய பாதுகாப்புக்கான ஒரே வழி அப்படின்னு சர்தாரி வலியுறுத்தினார். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்தது நீர் தீவிரவாதம் என்றும் அவர் சாடியிருந்தார். அரசியல் ஆதாயத்திற்காக நீர் ஆதாரங்களை கூட இந்தியா ஆயுதமாக்குவதாக குற்றம் சாட்டியிருந்தார். ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து தார்மீக ஆதரவை வழங்கும் அப்படின்னு அவர் தெரிவித்திருந்தார். மேலும் காஷ்மீர் பிரச்சினை தீர்க்கப்படும் வரைக்கும் தெற்காசியாவில் அமைதி தொடர சாத்தியமில்லை அப்படின்னு அவர் வலியுறுத்தினார். ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்கள் குறித்த ஐக்கிய நாடுகள் சபையின் சமீபத்திய அறிக்கையையும் சர்தாரி சுட்டிக்காட்டியிருந்தார். அவர் மேலும் இந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இவர்களை கவனிக்காம நாம புறக்கணித்தா அது மற்றொரு பேரழிவு தாக்குதலுக்கே வழிவகுக்கும். எல்லை தாண்டிய பயங்கரவாத நடவடிக்கைகளால் இரு நாடுகளுக்கும் இடையே இராணுவ மோதல்கள் ஏற்படுவதை தடுக்க பாகிஸ்தான் அனைத்து தூதரக வழிகளையும் தொடர்ந்து பயன்படுத்தி வந்துட்டிருக்கு. பாகிஸ்தான் மண் புனிதமானது. அண்டை நாட்டின் நிலப்பரப்பை பயன்படுத்தி எங்கள் அமைதியை குலைக்க எந்த சக்தியையும், அதாவது உள்நாடு வெளிநாடு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தோஹா ஒப்பந்தத்தின் கீழே அளித்த வாக்குறுதிகளை மீறி ஆப்கான் மண்ணில் பயங்கரவாத குழுக்கள் செயல்படுவதை தடுக்க தாலிபான் அரசு தவறவிட்டது. இதுபோன்ற தீவிரவாத குழுக்களை உடனடியாக கலைக்க வேண்டும். தீவிரவாதிகள் வளர்ந்து மற்ற நாடுகளில் அமைதியை குலைக்க ஆப்கான் காரணமாக இருந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். மத்திய கிழக்கில் நடந்த மோதல்களையும் சர்தாரி கண்டித்திருந்தார். ஈரானிய மத தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மரணத்திற்கு இரங்கலும் தெரிவித்திருந்தார். ஐக்கிய அமீரகம், பஹ்ரைன், ஜோர்டான், குவைத், கத்தார், சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதல்களுக்கும் அவர் கண்டனம் தெரிவித்திருந்தார். மேலும் 1967க்கு முந்தைய எல்லைகளை அடிப்படையாக கொண்டு அல் குட்ஸ் அல் ஷரீப் தலைநகராக கொண்ட ஒரு சுதந்திர பாலஸ்தீன நாட்டை உருவாக்குவதற்கு பாகிஸ்தான் ஆதரவளிக்கும் என சர்தாரி உறுதிபடவே தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் போர் இன்னும் 10 நாட்களுக்கு நீடித்தா அமெரிக்காவினுடைய முக்கிய ஏவுகணை மற்றும் இடைமறிப்பு ஏவுகணைகளினுடைய கையிருப்பு கடுமையாக குறைந்து தீர்ந்துவிடக்கூடிய அபாயம் உள்ளதாக பென்டகன் அதிகாரிகள் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இது போரினுடைய தீவிரத்தை வெளிப்படுத்தும் முக்கிய தகவலாகவே வெளியாகி
இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். ஏன்னா அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து நடத்திய ஆபரேஷன் எபிக் கியூரி எனும் தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் கமேனி உள்ளிட்ட முக்கிய இலக்குகள் அடிக்கப்பட்டிருந்தன. ஈரான் பதிலடியாக ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்களை இஸ்ரேல் அமெரிக்க இராணுவ தளங்கள் இருக்கக்கூடிய சவுதி, கத்தார், குவைத் போன்ற வளைகுடா நாடுகள் மீது நடத்தி வந்துட்டு இருக்கு. இதனால மேற்காசிய முழுவதும் போர் பதட்டம் உச்சத்தில் இருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முதல்ல ஒரு வாரத்தில் போர் முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு 4 to 5 வாரங்கள் வரை நீடிக்கலாம், தேவைப்பட்டால் அதற்கு மேலும் தொடரலாம் அப்படின்னு அறிவித்திருந்தார். ஆனால் பென்டகன் அதிகாரிகள் ட்ரம்பிடம் போர் எனும் 10 நாட்கள் நீடித்தா SM-3 தேர்ட் பேட்ரியட் போன்ற இடைமறைப்பு ஏவுகணைகள் மற்றும் டெஹாமக் போன்ற தாக்குதல் ஏவுகணைகளினுடைய கையிருப்பு கடுமையாக குறையும் என எச்சரித்திருந்தாங்க. உக்ரைன் இஸ்ரேல் பாதுகாப்புக்காக ஏற்கனவே பெருமளவு ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதால இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு ஈரான் ஏவுகணையை தடுக்க பல இடமறைப்பு ஏவுகணைகள் தேவைப்படுறதுனால ஈரானின் தாக்குதல் தொடர்ந்ததால அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்புகள் பெரும் சவாலை எதிர்கொள்ளும். பென்டகன் அதிகாரிகள் போர் நீண்டா முன்னெச்சரிக்கையாக இராணுவ தளங்களை பாதுகாக்க முடியாம போகலாம் அப்படின்னு அஞ்சுறாங்க. ட்ரம்ப் இதை மறுத்து அமெரிக்காவிடம் மிக அதிகமான மற்றும் கிட்டத்தட்ட வரம்பில்லாத ஏவுகணை கையிருப்பு உள்ளது என கூறியிருந்தார். ஆனால் பல அதிகாரிகள் உற்பத்தி விகிதம் ஈரானின் ஏவுகணை உற்பத்தியை விட குறைவு அப்படிங்கிறதுனால நீண்ட போரில் சிரமம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த எச்சரிக்கை போரின் போக்க மாற்றக்கூடியதாகவே இருக்கிறது. அமெரிக்கா விரைவில் ஈரானின் ஏவுகணை தளங்களை அடித்து முடிக்க முயல்கிறது. போர் தொடர்ந்தா உலக பொருளாதார எண்ணெய் விலை உயர்வு போன்றவை பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய அபாயமும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதல்கள் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் போர் இன்னும் 10 நாட்களுக்கு நீடித்தா அமெரிக்காவின் முக்கிய ஏவுகணை மற்றும் இடைமறிப்பு ஏவுகணைகளினுடைய கையிருப்பு கடுமையாக குறைந்து தீர்ந்துவிடக்கூடிய அபாயம் உள்ளதாக பென்டகன் அதிகாரிகள் எச்சரித்திருந்தாங்க. இது போரின் தீவிரத்தை வெளிப்படுத்தும் முக்கிய தகவலாக தற்போது வெளியாகியும் இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தில் இருக்கக்கூடிய CIA நிலையத்தை ஈரான் தாக்கியிருக்காங்க. மத்திய கிழக்கில் போர் பதட்டம் நிலவும் சூழ்நிலையில் சவுதி அரேபியாவில் ஈரான் தாக்குதல் ஒன்றை நடத்தியிருந்தது. அங்கு அமெரிக்க தூதரகத்தில் இருக்கக்கூடிய CIA நிலையம் தாக்கப்பட்டிருந்தது. இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சியாக போராளிகளுக்கு ஆயுதம் வழங்குவதற்காக இந்த தாக்குதல் நடந்ததா சொல்லப்பட்டது. ரியாத்தில் இருக்கக்கூடிய தூதரக வளாகத்தில் இருந்து ட்ரோன்கள் தாக்கியது அமெரிக்க மற்றும் சவுதி அரசாங்கங்கள் உறுதிப்படுத்தினாலும் CIA தளம் பாதிக்கப்பட்ட விவரத்தை ரகசியமாகவே வைத்திருக்கிறது. மேலும் அங்கு பணியாற்றிய வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டதாக இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானுடன் 10 நாட்கள் போர் தொடர்ந்தா என்னவாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதற்கான விடையும் கிடைத்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் நடத்திய தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்ட நிலையில் மத்திய கிழக்கு நாடுகள் போர் பதட்டம் உருவாகி இருக்கும் நிலையில் ஈரான் இன்னும் 10 நாட்கள் போரை தொடர்ந்தா நிலைமை என்னவாகும் என்பது பற்றிய தகவல் வெளியாக தொடங்கியிருக்கிறது. அதாவது ஈரான் தன்னுடைய தாக்குதலை இன்னும் 10 நாட்களுக்கு தொடர்ந்தா அமெரிக்காவிடம் கைவசம் இருக்கும் இடைநின்று தாக்கி அழிக்கும் ஏவுகணைகளின் கையிருப்பு தீர்ந்து போய்விடும் அபாயம் இருக்கிறதாக அல் ஜரீசா செய்திகளும் தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரானில் தாக்குதல் நடத்தி வரும் நிகழ்வு உலகளாவில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்குங்க. இந்த தாக்குதலுக்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வந்துட்டுருக்காங்க. இதில் அருகில் இருக்கக்கூடிய துபாய், குவைத், பக்ரைன், சவுதி உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வந்துட்டுருக்கு. அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் கமேனி மற்றும் அவரது குடும்பத்தினர் கொல்லப்பட்டிருந்தாங்க. இதனால் ஈரானில் மேலும் பதட்டம் அதிகரிக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து அதிபர் மசூத் பெஷிக்கியான் தற்காலிக தலைமை குழுவை ஆதரித்திருந்தார். நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரைக்கும் இந்த குழுவே முடிவுகளை எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஈரான் மட்டும் இல்லாமல் லெபனானில் இஸ்ரேல் இராணுவம் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் லெபனானின் பெய்ட்ரூட்டில் ஹிஸ்புல்லா அமைப்பின் கோட்டையாக கருதப்படும்
தஹியே பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் ஹெஸ்புல்லாவுக்கு சொந்தமான அல்மனார் தொலைக்காட்சி நிறுவனம் மீது தாக்குதல் நடத்தி குறிவைக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடையூறுகளுக்கு மத்தியில் தவித்துக் கொண்டிருக்கும் பயணிகளுக்கு உதவும் வகையில் எதிஹாட் ஏர்வேஸ் அபுதாபியில் இருந்து இந்தியாவுக்கு மீட்பு விமானங்களை இயக்கியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம்.